எல்லாருக்கும் காலை வணக்கம். இரண்டாவது கிச்சனில் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் கேஸ் ப்ராப்ளம் சரியாக தீரல. அதனால் கரண்ட் அடுப்பு இருக்குது. சரிங்க, நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குது. சரி இங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பசங்கள்லாம் லீவில் இருக்காங்கலாம் தூங்கிட்டுருக்காங்க. எந்திரிக்கத்துல இடியாப்பம் தேங்காய் பால் வேணும்னாங்க. வெயிலுக்கு அவ்வளோ நல்லது. எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். வாங்க மாவு ஜலிச்சு இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். சூப்பராக பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றா செஞ்சு கொடுத்தா தான் நமக்கும் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஈஸியாக செய்யலாம். இந்த ஈஸியாக செய்கிற மெத்தேட் எப்படி டேஸ்ட்டாக இருக்குதா எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தேடில் நல்லாயிருக்கும். இடியாப்பம் அப்படி கொடுக்குறீங்க இடியாப்பம் செய்யலாம். பச்சரிசி மாவில் செய்கிறேன். நாங்கள் எப்பயும் புழுங்கல் அரிசியில் தான் செய்வோம். இதை அரைச்சிட்டு வந்து ரொம்ப நாளாக இருக்குது பச்சரிசி மாவு. சரி, புழுங்கல் அரிசி மாவு காலி ஆகிடுச்சு. நாங்கள் புழுங்கல் அரிசியில் தான் செய்வோம். பச்சரிசி அதிகமாக பச்சரிசி யூஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி பச்சரிசி மாவில் இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஈஸ்வரி விலாக் அப்படின்னு சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. ஒரே முறை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை தான் பெல் பட்டன் டச் பண்ணணும். பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா டெய்லி என் வீடியோலாம் உங்களுக்கு உங்கள் செல்லுக்கு டெய்லி வந்துடும். ஒரு டெய்லி வீடியோ போடுறேன் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணி விடுங்க. வாங்க சூப்பராக இடியாப்பம் செய்யலாம். எல்லாருக்குமே பிடிச்சது இது இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லது. தேங்காய் பால் இடியாப்பம். நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ரைஸ் மில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஒட்டிகிட்டு வரும் அரைக்கக்குள்ளே. அதனால் நம்ம ஜலிச்சு செய்கிறது அவ்வளோ நல்லது. இடியாப்பத்துக்கு ரொம்ப நெய்ஸாக இருக்கணும். கட்டாயம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. என் வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்துட்டு டெய்லி ஒரு லைக் பண்ணி விடுங்க. வாங்க சூப்பராக செய்யலாம். இதுக்கு நல்லா சுடு தண்ணி கொதிக்கணும். கொதிக்க வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். சுடுதண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டேன். 2 கிச்சன் அங்கே ஒன்று இங்கே ஒன்று. அதனால் இங்கே இருக்கிறது அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அங்கே இருக்கிறது இங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கட்டாயம் நான் எல்லா வீடியோவிலும் சொல்வேன், இனிப்பு செஞ்சோம்னா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு தான் செய்யணும். அப்போ தான் அந்த இனிப்பு தூக்கி கொடுக்கும். சும்மா ஒரே ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக குட்டி ஸ்பூனில். அதே மாதிரி கட்டாயம் நீங்கள் போட்டு செய்யுங்க. நம்ம எப்படி செஞ்சாலும் இது போட்டால் தான் அந்த சாப்பிட்டு வரும் நல்லா. சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தோசை சோடா மாவு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். அதே எல்லாம் கொட்டி அவ்வளோதான். நல்லா கலக்கிட்டோம். நாம் வந்து சுடுதண்ணி ஊற்றி கையில் கிளற முடியாது. கொஞ்சம் உப்பும் சோடா மாவும் போட்டுக்கோங்க. இட்லி தோசை சோடா கொஞ்சமாக நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அரைக்கக்குள்ளே மிஷின்லேருந்து கொஞ்சமாக தண்ணி கொதிக்குது. கொஞ்சம் மாவு கிளறிட்ட பின்னாடி கை வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் அந்த இடியாப்பம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது வரும். உசாராக கொதிக்குது. தண்ணி பத்தலை, கொஞ்சம் வச்சுட்டு வரேன். அது வரைக்கும் தண்ணி காஞ்சி வச்சுக்கிட்டோம். ஸ்லோவில் வச்சு கரண்ட் அடுப்புக்குன்னே இது இந்த குக்கரு. தண்ணி பத்தணும். சுடு தண்ணி ஊற்றி தான் நீங்கள் செய்யணும் இடியாப்பம். பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா பிசு பிசுன்னு வராது. நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு அப்புறம் கை போட்டு செய்யுங்க. இப்போ எனக்கு நான் சூடில் செஞ்சு பழக்கமாயிடுச்சு. பிள்ளைங்க சின்ன பசங்க இல்லை புதுசாக செய்கிறவங்கலாம் கரண்டி வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறம் கையில் பண்ணியிருக்கோம். சுடு தண்ணி ஊற்றினா கையில் ஒட்டவே விட்டாங்க. பார்த்து ஊற்றுங்க. குளன்னு ஆயிடுச்சுன்னா இடியாப்பம் ஒன்றோட ஒன்று ஊற்றி நம்ம முறுக்கெல்லாம் சுடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி
அச்சு போட்டு புழிஞ்சிருவோம். முறுக்கு அச்சு கூட இங்கே ஒரு செட்டு அங்கே ஒரு செட்டு இருக்கு. இடிப்பா இடியாப்பா அச்சு போட்டுக்கலாம் இல்லைங்களா? ஒன்று புழிஞ்சி காமிக்கிறேன், கொஞ்சமாக போட்டு. ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு மாவு இலக்கமாக நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பாருங்கள். அடே இலக்கமாக வரும், கஷ்டமே இருக்காது உங்களுக்கு. தட்டில் போட்டு ஈஸியாக வரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கஷ்டமே இல்லை பாருங்கள், புளியறது கஷ்டமே இல்லை, நல்லா ஈஸியாக இருக்கு பாருங்க. எல்லாம் டீ புளிஞ்சிட்டு பார்க்கலாம். இனிமேல் இட்லி தட்டு வாங்கினீங்கன்னா சில்வரில் கரண்ட் அடுப்பில் வாங்கினா இது மாதிரி அடித்தட்டு கொடுக்குறாங்க பாருங்க. ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த அடித்தட்டில் நம்ம வந்து 3 தட்டு இட்லி தட்டு அடித்தட்டு வைக்காத இதில் வச்சுட்டு கேரட்டு, இந்த பீட்ரூட்டு, எல்லாமே உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி இதில் வச்சுட்டு இட்லி ஊற்றினீங்கன்னா இட்லியும் ஆகிடும், காலையும் வெந்துடும். பீன்ஸு இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தட்டு கொடுத்துருக்காங்க, இடியாப்ப தட்டு. இப்போ நான் எல்லாமே துணி போட்டேங்க, துணி போட்டு செய்யலான்னு. துணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் துணி போட்டு துணி வச்சுட்டேன். இதுக்கும் துணி போட்டுக்கிறேன். துணி போட்டு இதில் இப்படி ரவுண்டாக ஊற்றிட்டு வேணும் ஊற்றி விட்டு சாப்பிட்லாம். எல்லாம் புரிஞ்சாச்சு. இப்போ குக்கரில் வச்சிடலாம். இந்த 2 தட்டு ஒரே மாதிரி இருக்கனால எந்த தட்டு இது மேல் தட்டு அடித்தட்டு வைக்கல, 2 தட்டு தான் வைக்கிறேன். 3 தட்டு இருக்குது, 2 தட்டு வைக்கக்கூடாது. அது ஒன்று வச்சுட்டு அது வெளியில் ஒரு நாள். இதே மாதிரி சுடு தண்ணி வச்சு பிணைஞ்சிங்கன்னா ஈஸி மெத்தடில் இருக்கும். நீங்கள் தண்ணி வைக்காத பிழைஞ்சிங்கன்னா புளியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். மூடிலாம் ஈஸியாக வந்துடும், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். 10 நிமிஷம் கூட தேவையில்லை, அவ்வளோதான். அடுத்தது தேங்காய் பால் வச்சேன். தேங்காய் ஒன்று உடச்சி வச்சுருக்கேன், உரிச்சி. அதுக்குள்ளே எறும்பு ஏறிடுச்சுங்க, கருப்பு எறும்பு. இதை நல்லா கீனியோ திருகியோ நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் வாங்க. தேங்காய் ஒரு தேங்காய், பெரிய தேங்காய், 2 ஏலக்காய் போட்டுட்டேன். நீங்கள் ஏலக்காய் பிடிக்கணும், இன்னும் 2 கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டுறதுல செம்ம சூப்பராக இருக்கும். பால் இருந்தால் பால் பாதி கலந்துக்கோங்க. நான் வெறும் தேங்காய் பால் எடுத்து செய்கிறேன் இன்னைக்கு. நல்ல பெரிய தேங்காய் 3 முறை அதை அரைச்சிக்கணும், தண்ணி ஊற்றி ஊற்றி. ஏன்னா இன்னும் இருக்கு தேங்காய், இதில் இன்னும் 2 டம்ளர் பால் வரும். எங்கள் மரத்து தேங்காவே நல்லா முத்தின தேங்காய், நல்லா பாருங்க கொல கொலன்னு இருக்குது தேங்காய் பால். எல்லாம் பசிக்கு வந்துட்டாங்க. ஆயிடுச்சு அவ்வளோதான். தேங்காய் பால் புளிஞ்சா சரி, இடியாப்பம் ரெடி. தேங்காய் பால் ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்துட்டாங்க. போ சாப்பிட மாட்டாங்க, அங்கே டிவி இருக்கு, அதனால அங்கே சாப்பிட்டு. திரும்ப இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம்.
கொல கொலன்னு இருக்கு பாருங்க, பால் எப்படி கொல கொல கொலன்னு. உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. லீவ் டைமில் ஃப்ரீயாக இருக்குள்ள இது கொஞ்சம் வேலை தான், ஆனால் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸி மெத்தேடில் செஞ்சிடலாம். ஏன்னா இப்போ லீவில் இருக்காங்க, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூல் டைம்லாம் செஞ்சு தர முடியாது. இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் இங்கே இருக்கு. வேணா சொல்லுதா, கீழோட இருக்கு, அறுத்தரேன். ஏலக்காய் கட்டாயம் போடுங்க, அந்த ஏலக்காய் வாசனை செம்மையா இருக்கும். இன்னும் பிசு பிசுன்னு இருந்தால் இன்னும் தேங்காய் பால் இருக்குன்னு அர்த்தம். இந்த திப்பியில் நீங்கள் இப்படி நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு தரம், இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 சுற்று சுற்றினீங்கன்னா எல்லா பாலும் வந்துடும் பாருங்க. இருக்குது, பிசு பிசுன்னு இருக்குது. அதுதான் தேங்காய் பால் இருக்கிறதுக்கு இல்லை அடையாளம். இது உதுத்திங்கன்னா நல்லா உதுரும் பாருங்க. உதுரில் இன்னும் இருக்குது பால், தேங்காவில் இருக்குது. தேங்காயில் பால் இருக்குன்னா அந்த பிசு பிசுன்னு இருக்கும். ஒட்டிட்டனால பால் நிறையா இருக்கு. இதுதான் புளியணும். புளிஞ்சி கலக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு லைட்டாக உப்பு போட்டு பாருங்க, இவ்வளோ கொல கொலன்னு இருக்கு. இனிமேல் புளிஞ்சா நல்லா இருக்காது. வெள்ளையாயிடுச்சு பாருங்க, அப்படியே வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லா புளிஞ்சு திருப்பி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். நல்லா புளிஞ்சிருங்க. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் பால். இன்னும் கூட ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி அடிக்கலாம், பால் வரும். இந்த மாதிரி திக்காக இருக்குது தேங்காய். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி அடித்தா நல்லா வரும். பால் கொல கொலன்னு இருப்பாரு. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றலாம். தேங்காய் இருக்குது, இன்னும் நல்லா தேங்காய்ங்க முத்திடுச்சு நல்லா. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி அடித்து புரிஞ்சுக்கலாங்க பாருங்க. கொல கொலனே இருக்குது. இதெல்லாம் பொரியல் ஏதாவது போட்டு அதில் போட்டு கிளறிக்கலாம், போதும். தேங்காய் பால், நாட்டு சக்கரை போய் பெரிய கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். 2 இதில் வில்லேஜ் வீட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது பாத்திரம். 50 பேர் வந்தால் கூட நாங்கள் இது வரைக்கும் யாரும் பக்கத்தில் போய் ஒரு பாத்திரம் வாங்கணுமில்ல. வில்லேஜ் வீட்டில் அவ்வளோ பாத்திரம் இருக்குது. ஒரு 10 ஸ்பூன் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை. சக்கரை போட்டு சாப்பிடாதீங்க, நல்லாவே இருக்காது. நல்ல ஹெல்த்தியான சத்து. இடியாப்பும் நல்ல சத்து, தேங்காய் பால் நல்ல சத்து. ஊரில் நாட்டு சக்கரை அப்படியே கண் இதில் ஒரிஜினலாக அரைச்சி தராங்க. லைட்டாக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, ஒரே சிட்டிகை. ஏன்னா அது டேஸ்ட்டு அது வேற மாதிரி இருக்கும். இந்த உப்பு போட்டு சேர்ந்தாங்க ஒரு சிட்டிக்கு தான் போகணும். நீங்கள் அதுக்கு தான் நிறையா போட்டுறாது. சாப்பிட்லாங்களா? இங்கே கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். குட்டீஸுங்களை விட்டு இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். காலையில் டிஃபன் இடியாப்பம் சூப்பராக. சூப்பர்.
சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அங்கே எடுத்துகிட்டு போகணும் அந்த வீட்டுக்கு. நல்லா குட்டீஸுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. சும்மா நான் வீடியோவுக்காக குட்டீஸுங்களை விட்டுட்டு சாப்பிட மாட்டேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். எது செஞ்சாலும் எங்கள் பையனுக்கு குட்டீஸுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். சரி, வீடியோவுக்காக. அப்படி ஊற்றி சர்க்கரை போட்டிங்கன்னா தேங்காய் பால் வெள்ளையாக இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம்ல, அதனால கலர் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு? ஒன்றோட ஒன்று ஓட்டில் இதே மாதிரி செய்யுங்க. அந்த மாவு பெனைக்குள்ளே அது சொல்ல மறந்துட்டேன். மெயினாக அதுதாங்க, மாவு பெனைக்குள்ளே தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சா தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூனு, இல்லையா நம்ம சமைக்கிற எண்ணெய்னாலும் கடலை எண்ணெய் ஊற்றாதீங்க, அது ஒரு வாசனை வந்துடும். தேங்காய் எண்ணெய் தான் மெயினாக. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோல்டு வின்னர் அந்த மாதிரி ஒரே 1 ஸ்பூன் ஊற்றி அந்த மாவு கலந்து போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. இதுதான் இடியாப்பத்தில் மெயின் சீக்ரெட்டு. சுடு தண்ணி, அந்த எண்ணெய். எல்லாருக்கும் காலையில் இடியாப்பம். ஆமாங்க.